பூஜை பெருவிழா அழைப்பிதழ். தன்னை நம்பி நாடி வரும் பக்தர்களை வெறுங்கையோடு அனுப்பாமல் வேண்டியதை உடனே நிறைவேற்றி வைக்கும் சிவாய நம. நாங்கள் ஐயா அருள்வேலி சித்தர் பாபாவை பற்றி உங்கள் எல்லாருக்கும் இதன் மூலமாக சப்தசாகரா டிவி மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கிறதுல ரொம்ப பெருமை கொள்கிறோம். இதில் என்னென்னா, ஐயா பாரிஸ் லிங்கிச்செட்டி தெருவில், சென்னை பாரிஸ் லிங்கிச்செட்டி தெருவில் ஐயா வாழ்ந்தாங்க 40 ஆண்டுகளாக. தம்புச்செட்டி தெரு பக்கத்தில் காளிகாம்பாள் கோவில் பக்கத்தில் ஐயா அங்கே பல அற்புதங்களை செஞ்சுருக்காங்க. ஐயா முதல்ல ஆர்பாரில் வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நிலை வந்தவொன்னும் ஐயா பாரிஸ் லிங்கிச்செட்டி தெருவில் அமர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் என்ன ஒரு நோயோ இல்லை பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரியாயிடுவாங்க. என்ன மன கஷ்டத்தில் போனாலும் திருமணமாகாதவங்க ஐயா எம்ஜிஆர் இறக்க போகிறத கூட முன்கூட்டியே சொன்னாங்க ஐயா. அந்த மாதிரி பெரிய அற்புதங்கள் எல்லாம் ராஜீவ்காந்தி இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் ஐயாவோட ஜீவசமாதி இருக்குது. அந்த ஜீவசமாதி அருகில் இந்த மாதிரி ராஜீவ்காந்தி இங்கே வர இது மாதிரி நடக்க போகுதுன்றதையும் சொன்னாங்க. அப்போ யாருமே புரிஞ்சிக்கலை. பரிபாஷையில் ஐயா பேசுனதுனால யாருமே ஐயாவை பற்றி புரிஞ்சிக்கலை. அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி இந்த பாம்பு அடித்து பிளாஸ்ட் ஆகி இறந்ததா இருப்பாருங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே ஐயாவை பற்றி இன்னும் நல்லா புரிஞ்சிக்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மகான் சென்னையில் ஐயா மட்டும்தான். ஐயா தன்னை ரொம்ப சிம்பிளாக வேறு வெளிப்படுத்திக்காமல் பிளாட்ஃபார்மில் தான் இருப்பாங்க. ஒரு கிழிஞ்ச ஒரு வேட்டி ஒரு துண்டு தான் இருக்கும் ஐயா கிட்ட. ஐயா எந்த ஒரு இதுவுமே கேட்டுக்க மாட்டாங்க. என்ன மாதிரி ஒரு விஷயங்களாக இருந்தாலும் ஒரு நொடியில் பரிபாஷையில் சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய அற்புதங்களை ஐயா நிகழ்த்தின்னு இருக்காங்க. ஐயா வராங்க ஆலயத்துக்கு ஐயா ஜீவசமாதியில் ரொம்ப கஷ்டங்கள்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க சொல்லி நைட்டு இங்கே தங்கிட்டு காலையில் போகும்போதே அவங்களோட பிரச்சனைகளோ கஷ்டங்களோ தீர்ந்துடுது. பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, உடம்பு நோயாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு திருமணம் ஆகாதவங்க எத்தனையோ பேர், என் நண்பர்லாம் 43 வயசில் கல்யாணம் ஆச்சு. இங்கேயே ஐயா ஜீவசமாதியிலே திருமணம் ஆச்சு. அந்த மாதிரி நிறைய பேர் குழந்தை இல்லாத இங்கே பிரார்த்தனை பண்ண குழந்தைகள், அந்த மாதிரி எவ்வளோ அற்புதங்கள் ஐயா நிகழ்த்தின்னு இருக்காங்க. இப்போ தான் இன்னும் பெரிய பெரிய அற்புதங்களை நிகழ்த்தின்னு இருக்காங்க. ஐயா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐயா கிட்ட வராங்க, ஐயா கிட்ட வேண்டுறாங்க, சக்ஸஸ் ஆகிடுது. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இப்போ தம்பிலாம் தண்டையார்பட்டியில் ஐஓசி, சென்னை தண்டையார்பட்டியில் ஐஓசி என்ற இடத்துல வீடு இருக்குது இவருக்கு. இப்போ இவர் வீட்லேயே இவர் ஐயா ப்ரேயர் பண்ணோன்னா அன்றைக்கி நைட்டு ஐயா இவங்க வீட்டில் கனவுல போயிட்டு எனக்கு நீ ஆலயம் கட்டணுன்னா இவருக்கு வசதி கிடையாது. அவர் என்ன பண்ணிட்டார், அவங்க வீட்டில் இருக்க ஒரு காம்பவுண்டை இடித்து ஐயா நைட்டில் அவங்க அப்பா கனவுல போய் சொன்ன உடனே அவர் மறுநாள் என்ன பண்ணிட்டார், வீட்டில் இருக்க காம்பவுண்டை இடித்து வீட்லேயே ஒரு ஆலயம் கட்டி இன்றைக்கி தண்டையார்பேட்டில் பெரிய அற்புதங்களை நகர்த்தின்னு இருக்காங்க. அந்த மாதிரி சென்னை லிங்கிச்செட்டி தெருவில் ஐயா வாழ்ந்த இடத்துலையும் கோவில் இருக்குது, கோடம்பாக்கத்துலேயும் ஐயாவுக்கு கோவில் இருக்குது, மதுரையிலையும் கோவில் இருக்குது, அப்புறம் தண்டையார்பேட்டையில் இவங்க வச்சுட்ருக்காங்க, பூந்தமல்லியிலும் ஐயாவுக்கு கோவில் இருக்குது, அப்புறம் கலாம்பாக்கத்தில் கோவில் இருக்குது. அவர் நம்ம நண்பர் சுரேஷ் ஐயா அவர் வச்சுருக்காரு. அது மாதிரி நிறைய இடத்துல ஐயாவை ப்ரேயர் பண்ணுறாங்க. சக்ஸஸ் ஆனவொன்னு அவங்களுக்காக ஒரு ஐயா மேலே ரொம்ப ஈடுபாடு அவங்க தனித்தனியாக ஆலயம் அமைக்க, இப்போ சிறுடி பாபாவுக்கு எப்படி அங்கங்கே ஆகுதோ அந்த மாதிரி அவங்க ஆலயம் அமைச்சிடுறாங்க. திருவல்லிக்கேணியில் ஒரு நண்பர் மூர்த்தின்ற நண்பர் அங்கே அமைச்சிட்டாரு. அந்த மாதிரி மதுரையில் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. அங்கே ஐயாக்கு ஆலயம் இருக்குது. நல்லா என்ன நம்ம நினச்சி வருமோ அது அப்பப்போவே உடனுக்குடனே ரிசல்ட் ஐயா கொடுத்துட்றாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் கஷ்டங்களை உடனே நிவர்த்தி ஆகிட்டு அடுத்த முறை நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட போய் சொல்கிற முறையிடுறீங்க. அவங்க வராங்க. இந்த மாதிரி தான் இப்போ குரு பூஜை வருகிற 7ஆம் தேதி மார்ச் மாதம் 2021 மார்ச் மாதம் 7, 8 குரு பூஜை. 7ஆம் தேதி இரவு ஃபுல்லாக நடக்கும், அதிகாலை வரைக்கும் நடக்கும். அது அப்படியே கண்டினியூ ஆகும். எல்லாம் ஒரு 10,000 பேருக்கு மேலே வருவாங்க. எல்லாருமே ஐயா கிட்ட பலனை பெற்றவங்க தான். இப்போ நாங்கள் எங்களோட பலன்களை சொல்கிறத விட நீங்கள் இந்த அனுபவத்தை
உங்களுக்கும் ஐயாவோட அற்புதங்களை நீங்களும் ஒரு முறை அனுபவிக்கணும். ஏன்னா எல்லாருமே நான் பெற்ற இன்பம் பெற வையகன்பாங்க, அந்த மாதிரி நீங்களும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும். ஐயாவோட ஆலயத்துக்கு வாங்க. ஐயாவோட ஆலயம் எல்லா இடத்துலையும் இருக்குது. இங்கே ஸ்ரீபெரும்புத்தூர் வடமங்கலம் பூதேரிப்பண்டை அருகில், ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் ராஜீவ்காந்தி சமாதி அந்த பக்கத்தில் வந்து கேட்டிங்கனாலே சொல்லிடுவாங்க யார்கிட்ட கேட்டாலும். காஞ்சிபுரம் போகிற பைபாஸ்லேருந்து உள்ள ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் உள்ள ஐயாவோட ஜீவ சமாதி இதுதான். அதே மாதிரி இந்த சமாதி ஆகக்கூடிய இடத்த ஐயா முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. இந்த இடம் இந்த மாதிரி பூதேரிப்பண்டை அருகில் வடமங்கலம் அப்படின்றத வந்து ஐயா பரிபாசையிலே ஒற்றை பனை மரம் இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு நிறைய இதை சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போது இந்த ரஜினி படம், நான் எல்லாருமே படம் பார்ப்பீங்களான்னு தெரியாது, ரஜினி படம் பார்த்தீங்கன்னா ரஜினி படம் அந்த பாபா படம் ஒன்று எடுத்திருப்பாங்க. அந்த படத்தில் வந்து ஒரு மந்திரம் சொல்லுவாங்க, காத்தாடி வந்து பட்டம் வந்து மடியில் உட்காரும். அதே மாதிரி ஒரு மந்திரம் சொல்லுவாங்க கார். இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக இது நம்ம வந்து அந்த டைரக்டரையோ அந்த தயாரிப்பாளரையோ நம்ம குறை சொல்ல விரும்பலை. முழுக்க முழுக்க ஐயாவோட ஸ்டோரி. ஆனால் ஐயா மந்திரம்லாம் சொல்ல மாட்டாங்க. ஐயா வந்து பரிபாசையாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, குறிப்பாக ஒரு கார் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்தில் இப்போ தான் நிறைய லக்ஸரி கார்லாம் இருக்குது. அப்போல்லாம் வந்துட்டு ஃபார்ச்சுனர் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஆனால் அம்பாஸ்டர்லாம் ஐயா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 32 42 வெள்ளை கலர் வாடான்னு சொன்னாங்கன்னா அந்த 32 42 வெள்ளை கலர் கார் வந்து அங்கே நிற்கும் ஐயா இருக்கிற இடத்துக்கு. எல்லாருக்கும் ஒன்றுமே புரியாது. நம்பரை பார்த்தோன்னா ஐயா இப்போ தான் சொன்னாங்க அந்த இடத்துல அந்த வண்டி நிற்குதுன்பாங்க. அதுதான் அதே மாதிரி தான் இந்த ரஜினி பாபா படத்தில் சொல்லுவாங்க. ஒரு மந்திரம் சொன்னால் டிராஃபிக் ஆகும், அந்த கார் வந்து அந்த நம்பர் அந்த வண்டியை வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரிலாம் அற்புதங்களை வந்து ஐயா வந்து நிறைய நிகழ்த்தியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்போ தான் படத்தில் வந்தது. அதெல்லாம் ஐயா லைவாகவே பண்ணி காட்டிட்டாரு. அந்த மாதிரி அற்புதங்கள் எல்லாம் யாராலும் நிகழ்த்த முடியாது. ஐயா வந்து இங்கே கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஆதிசேஷன் கொடை பிடிச்சா மாதிரி மழை பெஞ்சா எப்படி தண்ணி படாதோ அந்த மாதிரி ஐயா இந்த இடத்துல இருந்து அந்த பக்கம் கிராஸ் ஆகி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மழை ஊரெல்லாம் பெஞ்சாலும் ஐயா மேலே மட்டும் கொடை பிடிச்ச மாதிரி மழை தண்ணி படாது. ஐயா வந்து என்ன அவதாரம், கிருஷ்ண பரமாத்மா அவதாரமா, சிவபெருமான அவதாரமா, முருகர் யாருமே கணிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதங்களை ஐயா நிகழ்த்திட்டு இருப்பாங்க. இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க, ஐயா இங்கேருந்து மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகிறாங்கன்னா வட்டம் விட்டு ஐயா மேலே மட்டும் மழை துளிப்படாது. இதெல்லாம் வந்து யாருமே இந்த ஜெனரேஷனில் எந்த மகானும் லைவாலாம் பண்ணி காட்ட மாட்டாங்க. படத்தில் தான் நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி அற்புதங்கள்லாம் நிகழ்த்தி எல்லாருமே வேந்த காலம் உண்டு. இன்னும் இன்னைக்கு வந்து ஐயா வந்து சமாதியிலேருந்து ஐயாவோட சமாதிக்குள்ளே இருக்க விபூதியை வந்து வருடத்துக்கு ஒரு முறை வந்து நாங்கள் குரு பூஜையிலேருந்து எல்லா பக்தர்களுக்கும் கொடுப்போம். அந்த விபூதி வந்து அந்த விபூதி வந்து பெரிய மருந்து, அருமருந்து. அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா நோயும் ஆகக்கூடிய ஆற்றல் வந்து அந்த விபூதிக்கு உண்டு. அந்த விபூதியை வந்து கொஞ்சம் வாங்கிட்டு போய் அதுக்குள்ளே நிறைய விபூதிகளை எல்லாருமே கலந்து அதை வந்து உடம்பு சரியில்லாதவங்களுக்கு தண்ணியில் போட்டோ ஏதோ ஒரு சிட்டிக்கை விபூதி போட்டு சாப்பிட்டாலே உடனே குணமாயிடும். எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் உடனே குணமாகிடும். அந்த மாதிரி அற்புதங்கள்லாம் ஐயா நிகழ்த்திட்டு இருக்காங்க. ஐயா நாங்கள் வந்து ஒரு 15 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துன்னு இருக்கோம். முதல்ல வரும்போது வந்து எங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்துல வந்து ஐயாவுடைய இடத்துல காலத்து வச்சதுலேருந்து எங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் நடக்குது. ஐயாவுடைய அருளால் வந்து பரிபூர்ணமாக வந்து வாழ்க்கை நடத்தக்கூடிய ஆற்றலை வந்து ஐயா கொடுத்துருக்காரு. அதே போல் வந்து எங்களுக்கு தேவையான இந்த அதோடு இல்லை, நம்மளுக்கு வந்து தேவையான ஞானமும் கிடைக்கும். நம்ம இங்கே வந்து கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணாவே நம்மளுக்கு தெரியும் ஐயாவுடைய வைப்ரேஷன் என்ன எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே போல் பார்த்திங்கன்னா ஐயாவுடைய கருணைன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி இங்கே வந்து உட்காந்தா வந்து ஐயாவுடைய கருணையில் வந்து நம்ம மனசாந்தி கிடைக்கும். இன்னொன்று பொருளாதார பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும். ஐயா வந்து திடீர்னு ஒரு மனசை சேர்னா வந்து ஒரு பெரிய பொருளாதாரத்தையும் வந்து திடீர்னு கொடுப்பாரு. என்னென்னா வந்து இப்போ எனக்கு நடக்குது வந்து அவருக்கு தெரியாது, அவருக்கு நடக்குது இன்னொருத்தருக்கு தெரியாது. அதுபோல் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலான வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களை வந்து அற்புதம் நடத்தி கொண்டே இருப்பார். ஸ்ரீலஸ்ரீ அருள்வெளி சித்தர் பாபாவின் 36ஆம் ஆண்டு மகா குரு பூஜை பெருவிழா நிகழும் மங்களகரமான சோபக்கிரது வருடம் மாசி மாதம் 22ஆம் நாள் 5/3/2024 செவ்வாய்க்கிழமை முதல் 6/3/2024 புதன்கிழமை வரை, செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய 2 நாட்களிலும்
அன்னதானம் வெகு சிறப்பாக வழங்கப்படுகிறது. இடம் மாமல்லன் கல்லூரி செல்லும் வழி, வடமங்கலம், ஸ்ரீபெரும்புதூர். ஆலய தொடர்புக்கு அருள்வெளி டாக்டர் வி. சதாசிவம் 8056159990 8056159990. திரு சுரேஷ் 9443520421 9443520421. அனைவரும் வாரீர், அருள்வெளி பாபாவின் ஆசீர்வாதம் பெறுவீர். இப்பொழுதே சப்தசாகரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்.